கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவடிகளுக்கு வந்திருக்கின்ற நாம் இன்றைய நாளின் இறை வார்த்தைகளை சிந்திக்கவும் தியானிக்கவும் அதை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். இரண்டு உருவகங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று பாலை நிலத்தில் வளருகின்ற புதர் செடி, இரண்டாவது நீரோடையோரம் நடப்பட்ட மரம். ஒரு பக்கம் பசுமை, வளமை, செழிப்பு எல்லாம் உண்டு. இன்னொரு பக்கம் வறட்சி, பலனற்ற நிலை, காய்ந்து போகின்ற தருணம். மனித வாழ்க்கையும் கூட இப்படிப்பட்டதுதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எந்த மனிதர் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அந்த மனிதர் இந்த செழுமையான, வளமையான, பலன் தருகின்ற நீரோடையோரம் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பானவர். எந்த மனிதர் கடவுள் மீது நம்பிக்கையற்று தன் மீதும் தன் திறமைகளின் மீதும் தன் சொத்து சுகத்தின் மீதும் ஆசை வைக்கிறவர் பாலை நிலத்தில் இருக்கின்ற புதர் செடிக்கு ஒப்பானவர். நாள்பட பட்டு போய் பலனற்றவர்களாயிருக்கிற மனநிலை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் யார்? நம்மை நாமே கேட்டு பார்ப்போம். நமக்கு நாமே தீர்ப்பு வழங்கிக் கொள்வோம். நான் யார்? நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவனா அல்லது இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவனா? சிந்திப்போம். ஆமென்.